ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு நம்ம என்னத்தை பார்க்க போகிறோம்னு சொன்னால் ஸ்னோ கனடா. நேற்றைக்கு ஸ்னோலாம் நிறையா கொட்டி நிறையா அந்த வியூ பார்க்கறது ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்க. அதை வந்துட்டு நான் வீடியோ எடுக்கலாம்னு நினச்சிட்டு இருந்தேன். ப்ளஸ் வந்துட்டு எனக்கு டைமிங் இல்லாத காரணத்தால் அதை எடுக்க முடியவில்லை. எனக்கு டைம் இல்லை எடுக்கிறதுக்கு. அதனால் சரி, ஓகே. வெதர்னால அருமையான வெதராக இருந்துச்சு நேற்றைக்கு. எப்படின்னு சொன்னால், ஒரு பக்கம் ஸ்னோ கொட்டி இருந்துச்சு, இன்னொரு பக்கம் சன்னியாகவும் இருந்துச்சு. அப்போ அந்த வெயில் டைமில் வந்துட்டு பார்க்குறது நல்லா, அந்த வியூ நல்லா அருமையாக இருந்துச்சு பார்க்க. அது வீடியோ எடுத்து அப்படி தான் நச்சுன்னு இருந்திருக்கும். நான் மிஸ் பண்ணிட்டேன். இருந்தாலும் நம்ம நண்பர்களை ஏமாற்ற விரும்பவில்லை. வெதர் வந்துட்டு அவ்வளோது ஒரு சன்னியாக இல்லை, ஒரு கிளியரன்ஸ் ஒரு வீடியோவுக்கு கம்மியாக தான் இருக்கும். இருந்தாலும் காமிப்போம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னால் நம்ம வீடியோ பார்க்க போகும்போது நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு எடுக்கிறேன் பாருங்கள். வீடியோ உங்களுக்காக எடுக்கிறேன், எல்லாம் பண்ணுறேங்கும்போது கண்டிப்பாக என்னுடைய வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடியே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேறு எப்படி நான் என்னென்ன வீடியோ போடுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட சின்ன சின்ன டிப்ஸுங்களை எனக்காக சொல்லுங்கள், என்ன செய்யலாம்ங்கிறத சொல்லுங்கள். ஓகே, வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் கார் கண்டினியூவாக வருது. டோரை திறக்க முடியாத இதில் நான் வெயிட் பண்ணிட்டுருக்கிறேன். ஏன்னா இந்த கார் போன அப்புறம் திறந்து ஸ்னோ எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு உங்களுக்காக நான் காட்ட போகிறேன். ஓகே, எப்படி இருக்குது பாருங்கள். ஜில்லு குளுன்னு இருக்குது. ஆஹா, அவ்வளோ ஸ்னோவில் எப்படிங்க நிற்கிறீங்க என்று கேட்குறீங்க. வாங்க, உங்களுக்காக அப்படியே போய் பார்ப்போம். ஐஸ் கடுமையாக கொட்டி கிடக்குது. நான் கைக்கு க்ளவுஸு கூட இல்லாமல் வந்திருக்கிறேன். சரி, கொஞ்சம் காமிப்போம் லைட்டாக. இது நான் ஏற்கனவே உங்களுக்காக அந்த வீடியோ எடுத்திருக்கிறேன். அது என்னென்னு சொன்னால் ஸ்னோ பறவை, அதை எடுத்திருக்கிறேன். அது இன்னமும் அதே இடத்துல இருக்குது. நாங்கள் ஜூம் பண்ணி பார்ப்போம். என்னுடைய கேமராவுக்கு சரியான முறையில் ஜூம் பண்ணாலும் அது சரியாக கிளியரன்ஸ் கம்மியாக இருக்குது பார்க்குறதுக்கு அந்த பேர்டை. இருந்தாலும் பரவாயில்ல. என்னுடைய இன்னொரு டார்கெட் என்னென்னு சொன்னால், S24 Ultra, Galaxy S24 Ultraவில் தான் நான் இனி வரக்கூடிய வீடியோஸுங்களை நான் எடுக்கலாம்னு இருக்கிறேன். ஏன்னா வந்துட்டு நம்ம நண்பர்கள்லாம் பார்க்குறாங்க. அது ஒரு பக்கம் இருக்க, எனக்கு யூடியூப்லேருந்தே எனக்கு சொல்லுது. யூடியூப் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், உங்களோட வீடியோ வந்துட்டு உங்களோட கேமரா வந்துட்டு ஓல்டு வெர்ஷனில் இருக்குது, கண்டிப்பாக ஒரு நியூ வெர்ஷனுக்கு அப்டேட் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு யூடியூப்லேருந்து எனக்கு அறிவிக்கிறாங்க. அதனால் என்னுடைய ஃபோனை S24 Ultra இப்போது தற்போதைய விலை வந்துட்டு 1,00,000 ரூபாய்க்கிட்ட உள்ள ஃபோன். அதை விட அதிகமாக இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் இறங்கிருச்சு. அதனால் அந்த ஃபோனை நான் வாங்கலாம்னு இருக்கேன். S25 வந்துட்டு கனடாவில் இப்போ அறிவிச்சிட்டாங்க, வெளியாகிருச்சு, ஜனவரி வெளியாகிருச்சு. அதனால் இப்போ பிப்ரவரியில் வந்துட்டு ப்ரைஸ் எல்லாம் வந்துட்டு ட்ராப் ஆகும். கண்டிப்பாக பிப்ரவரி ட்ராப் ஆனதுக்கு பிறகு 24 ப்ரைஸ் ட்ராப் ஆகும்போது நான் வாங்கலாம்னு சொல்லிட்டு இருக்கிறேன். மரங்கள்லாம் காஞ்ச நிலையில் நான் எப்போதும் சொல்லக்கூடியது தான். எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இந்த ஸ்லோப்பில் தான் வந்துட்டு பிள்ளைங்கள்லாம் வந்துட்டு விளையாண்டுட்டு போகுங்க. பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கும். மேலேருந்து பிள்ளைங்க சறுக்கிக்கிட்டு வர்றத. அன்னைக்கு வீடியோ எடுக்கும் போகும்போது இது ஒரு ஸ்கூலுடைய கிரவுண்டு நான் சொல்லியிருந்தேன். ஸ்கூலுடைய கிரவுண்டுனால எல்லோரையும் அலோட் பண்ண மாட்டாங்க. அவங்க இப்போ ஸ்கூல் க்ளோஸ் பண்ணியாச்சு. இருந்தாலும் அவங்க சிசிடிவி கேமராவில் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. உள்ளே வர்றதை பார்த்துட்டு சில நேரங்களில் யாராவது அவங்களுக்கு உள்ளே பார்த்தாங்கன்னு சொன்னால் சில நேரங்களில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. உள்ளே இருந்துக்கிட்டு அவங்க வேறு எங்கேயாவது இருப்பாங்க, இருந்துக்கிட்டு
அனௌன்ஸ் பண்ணுறது கேட்குங்க, இங்கே உள்ளே பிரவேசிக்கக்கூடாதுங்கிற மாதிரி. அந்த மாதிரி ஒரு நிலை இருந்தால் வீடியோவை நான் ஸ்டாப் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போக வேண்டிதான் வரும். காஞ்ச மரமாக இருந்தாலும் பார்க்குறதுக்கு அந்த வியூ ரொம்ப அருமையாக இருக்கும். எவ்வளோ அழகான கிளைகளை கொண்ட மரமாக இருக்குது. இது பூத்து குலுங்கும் போது எவ்வளோ அருமையாக இருக்கும். காஞ்சி போயிருக்கும் போது இவ்வளோ அழகாக இருக்குது. பூத்து குலுங்கும் போது அது ஒரு அழகு, பூக்கும் போது அது ஒரு அழகு. அந்த இலை உதிர் காலங்கும் போது அதை சொல்லவே தேவையில்லை. அப்படி தங்க நிறத்திலான இலைகளாக இருக்கும். அதை பார்க்குறதுக்கு அது ஒரு அழகு. இப்படி அழகாக ரசித்து கொண்டே இருக்கலாம் கனடாவில். அந்த பறவை பறக்கிறத பார்க்குறீங்க. ஒரு சைட் பறவை வந்துருச்சு. அது வந்துட்டு ஜூம் பண்ணி பார்க்கலாம்டா. அந்த போகுது பாருங்கள். இந்த அளவுக்கு தான் பறக்கும் பறவை. பறந்து அது பக்கம் மறைஞ்சிருச்சு. உங்களுடைய யூடியூப் சேனலுக்கு என்ன திரும்ப வந்துட்டு செய்ய போகிறீங்க அப்படி கேட்டிங்கன்னா, என்ன யூடியூப் சேனலுக்கு நான் போய் சொல்லியிருக்கேன். ஏற்கனவே ஒரு மைக் வாங்கியிருக்கிறேன். அந்த மைக்கை கொண்டு நான் யூஸ் பண்ணலை, ஆனால் மைக்கு தான் யூஸ் பண்ணுறேன் பெரும்பாலும். பிறகு என்னன்னு சொன்னால், நம்முடைய இதுக்கு வந்துட்டு வீடியோ கிளியரன்ஸுக்காக ஒரு லைட் வர வச்சுருக்கிறேன், தனி லைட்டு. பிறகு என்ன வச்சுருக்கேன்னு சொன்னால், நம்ம திரும்ப அறிவிச்சிருக்கிறேன் அடுத்த மாதம் S24 Ultra வாங்க போகிறேன்னு சொல்லிட்டு நம்ம யூடியூப் சேனலுக்காக வாங்குறதுக்கு அறிவிச்சிருக்கிறேன். இது பத்தாதுன்னு வீடியோ எடுக்கிறதுக்குன்னு நம்ம சேனலுக்கு தனி ஸ்பெஷலாக ஒரு நபர் ஜாயின் பண்ணுவார் நான் எதிர்பார்க்குறேன். அது யார் அந்த நபர்னு சொல்லிட்டு கூடிய சீக்கிரமே நான் அறிவிக்கிறேன். பார்க்கலாம். சேனலை அப்கிரேட் பண்ணுறதுக்கு என்னுடைய வீடியோ பேசுகிறதா இல்லாட்டி வீடியோ எடுக்கிறதா இந்த ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையாக இருக்குது எனக்கு. அதனால் வீடியோ வந்துட்டு ஒரு சரியான முறையில் எடுக்க முடியலை. ஒரு ஆள் எடுக்கிறாங்கங்கும்போது அதனால் பார்க்க அருமையாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட வீடியோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இதோட நம்ம முடிச்சுக்கிடுவோம். பாய்.